பக்கத்தான் ஹரப்பானுடன் நெருக்கமான உறவுகளை நாடுவதாக கூறப்படும் ஒரு பிரிவினர் கூறியதைத் தொடர்ந்து பெர்சாத்து முன்னாள் துணைத் தலைவர் ஹம்சா ஜைனுடினை அவதூறு செய்வதை நிறுத்துமாறு பெர்சாத்து உச்சமன்ற உறுப்பினர் டாக்டர் அஃபீப் பஹாடின் கடுமையாக தாக்கியுள்ளார். அரசாங்க கொள்கைகளில் கவனம் செலுத்துவதை விட பெர்சாத்துவை தாக்குவதில் எதிர்க்கட்சி தலைவர் நோக்கம் கொண்டதாக தோன்றுவதாகவும், ரமலான் மாதத்தில் அந்த முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர் தனது சேறு பூசுவதை குறைப்பது நல்லது என்றும் அவர் விமர்சித்துள்ளார். பெர்சாத்து மீது தாக்குதல் நடத்துவதில் அவர் மிகவும் உறுதியாக இருப்பதாக தெரிகிறது என்று ஆஃபிஃப் கூறினார். 2020 பெர்சாத்துவில் சேருவதற்கு முன்பு PKRல் இருந்த அஃபீஃப் எதிர்க்கட்சி தலைவராக ஹம்சா தனது சரிபார்ப்பு மற்றும் சமநிலை பாத்திரத்தை வகிப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். நேற்று மாலை பெர்சாத்துவில் உள்ள ஒரு பிரிவினர் கட்சியை பக்காத்தான் ஹரப்பானுக்கு நெருக்கமாக நகர்த்த முயற்சிப்பதாக ஹம்சா தெரிவித்திருந்தார் என்று டாக்டர் அஃபீஃபின் பஹாடின் கூறினார். துவரனில் உள்ள ஜலான் துங்குன் மராபாய் தம்பலாங் 2 உள்ள 0.8 ஹெக்டேர் பரப்பளவு கொண்ட சேமிப்பு வசதி தீயில் எரிந்து நாசமானதில் சுமார் 700 பயன்படுத்தப்பட்ட வாகனங்கள் எரிந்து கருகியது. சபா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு மையம் அந்த வளாகம் ஒரு உள்ளூர் நிறுவனத்திற்கு சொந்தமானது என்று தெரிவித்துள்ளது. அருகிலுள்ள காட்டுத்தீயில் இருந்து தீ பரவியதாக நம்பப்படுகிறது. மதியம் 1:10 மணிக்கு துறைக்கு அவசர அழைப்பு வந்தது. 8 நிமிடங்களுக்கு பிறகு முதல் தீ அணைப்பு இயந்திரம் சம்பவ இடத்திற்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. துரான் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தைச் சேர்ந்த 25 பணியாளர்கள், லிந்தாஸ் மற்றும் கோத்தகினபாலுவைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் மற்றும் 6 காவல்துறை அதிகாரிகள் தீயை கட்டுக்குள் கொண்டு வரும் பணியில் ஈடுபட்டனர். தீயணைப்பு வீரர்கள் அங்கு நிறுத்தப்பட்டிருந்த 30 வாகனங்களை தீயின் பாதிப்பில் இருந்து மீட்டனர். பிற்பகல் 3:31 மணியளவில் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாருக்கும் உயிரிழப்பு அல்லது காயங்கள் ஏற்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரவிருக்கும் ஹரிரயா ஐடில் ஃபித்ரி கொண்டாட்டங்களுக்காக கிளந்தான் அரசாங்கம் மார்ச் 19ஆம் தேதியை பொது விடுமுறையாக அறிவித்துள்ளது. ரமலான் 29ஆம் தேதி வியாழக்கிழமை மாநிலம் முழுவதும் பொது விடுமுறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது என்று மாநில அரசு ஒப்புக்கொண்டதாக கிளந்தான் மந்திரி விசார் நசருடின் தாவூத் தெரிவித்துள்ளார். மக்கள் ஹரிரயா ஐடில் ஃபித்ரிக்கு தயாராகவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கவும் இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். பண்டிகை கொண்டாட்டத்திற்கு முன்னதாக மக்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் அதிக நேரம் செலவிட கூடுதல் விடுமுறை வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். முன்னதாக ஐடில் ஃபித்ரி வெள்ளிக்கிழமை மார்ச் 20ஆம் தேதி வந்தால் மார்ச் 23 திங்கட்கிழமை கூடுதல் ஹரிரயா விடுமுறையாக அறிவிக்கப்படும் என்று பிரதமர் டரஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. கூச்சின் ஸ்ரீயமான் சராத்தோக் பகுதிக்கு அருகிலுள்ள பான் போனியோ நெடுஞ்சாலையில் நேற்று ஒரு முதிய பெண்மணியின் கார் சாலை தடுப்பு பகுதியில் மோதியதில் பரிதாபமாக அவர் உயிரிழந்தார். மேலும் 5 பேர் காயமடைந்தனர். சராவா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை செயல்பாட்டு மைய செய்தி தொடர்பாளர் ஒருவர் இதுகுறித்து பேசுகையில் மாலை 4:44 மணிக்கு அவசர அழைப்பு வந்ததாகவும் பெத்தோங் நிலையத்திலிருந்து ஒரு குழு சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாகவும் தெரிவித்தார். இந்த விபத்தில் 2 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் உட்பட 6 பேருடன் பயணித்த புரோட்டான் வீரா வாகனம் விபத்துக்குள்ளானது. வாகனத்தின் ஓட்டுநர் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பு பகுதியில் மோதியதாக நம்பப்படுகிறது. 5 பேர் லேசான காயங்களுக்கு ஆளானார்கள். அதே நேரத்தில் பின்னிருக்கையில் இருந்த ஒரு வயதான பெண்மணி சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக சுகாதார அமைச்சின் மருத்துவ அதிகாரிகள் உறுதிப்படுத்தியதாக செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். தீயணைப்பு வீரர்கள் சிறப்பு கருவிகளை பயன்படுத்தி வாகனத்தின் நெரிசலான பின்புற கதவை திறந்து பாதிக்கப்பட்டவர்களை மீட்டனர். காயமடைந்த 5 பயணிகளையும் சுகாதார அமைச்சு மற்றும் சிவில் பாதுகாப்பு படை ஆம்புலன்ஸ்கள் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றன. ஈப்போ தமான் மெங்கலம்பு இம்பியானா அட்ரில் என்ற இடத்தில் உள்ள ஒரு வயலுக்கு அருகில் உள்ள வடிகாலில் 19 வயது இளைஞன் ஒருவன் இறந்து கிடந்தான். ஜலான் மெங்கலம்பு இம்பியானா 12 காலை 11:45 மணிக்கு இதுகுறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்ததாக ஈப்போ காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் முகமது நசீர் ஹம்சா தெரிவித்தார். பாதிக்கப்பட்டவர் வாயில் இரத்த கரையுடன் கிடந்ததாகவும் சம்பவ இடத்தில் மேலும் ஆய்வு செய்ததில் சண்டை அல்லது வன்முறைக்கான அறிகுறிகள் எதுவும் தெரியவில்லை என்றும் அவர் ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். ராஜா பெருமைசூரி பைனூன் மருத்துவமனையில் நடத்தப்பட்ட பிரேத பரிசோதனையில் மரணத்திற்கான காரணம் கீழே விழுந்ததால் தலையில் ஏற்பட்ட காயம் என்று முகமது நசீப் தெரிவித்தார். இந்த வழக்கு திடீர் மரணம் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மேலும் விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
போரை முடிவுக்கு கொண்டுவர தெஹ்ரான் ஒரு ஒப்பந்தத்தை விரும்புகிறது என்ற அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் நிலைப்பாட்டை பின்னுக்கு தள்ளி அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த ஈரான் ஆர்வம் காட்டவில்லை என்று ஈரான் வெளியுறவு அமைச்சர் அபாஸ் அராக்சி தெரிவித்துள்ளார். தாங்கள் நிலையானவர்களாகவும் போதுமான வலிமையானவர்களாகவும் இருக்கிறோம். நாங்கள் எங்கள் மக்களை மட்டுமே பாதுகாக்கிறோம் என்று அராக்சி ஞாயிற்றுக்கிழமை ஒளிபரப்பான ஒரு நேர்காணலில் CBS-இன் ஃபேஸ் த நேஷன் தொலைக்காட்சிக்காக இவ்வாறு தெரிவித்தார். அமெரிக்கர்களுடன் பேசுவதற்கு எந்த காரணமும் தங்களுக்கு தெரியவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தாங்கள் ஒருபோதும் போர் நிறுத்தத்தை கேட்கவில்லை என்றும் பேச்சுவார்த்தைக்கு கூட ஒருபோதும் அழைக்கவில்லை என்றும் அராக்சி தெரிவித்துள்ளார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.